தற்போதைய செய்தி வழக்கமான செய்திதான். படையெடுக்கும் மக்கள், அதாவது பொங்கல் விடுமுறை, நீண்ட நாள் விடுமுறைக்கு பின் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு வரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி சாலையில் தாம்பரத்தில் கார்களின் அணிவகுப்பு, அங்கே ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஜிஎஸ்டி கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட், கிராண்ட் சதர்ன் டிராஃபிக் ரோட் தான் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் சென்னையிலிருந்து படையெடுத்து போன மக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் பண்டிகையை கொண்டாடிவிட்டு திரும்பும் போது மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வது இயற்கையான ஒன்றுதான். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஜிஎஸ்டி சாலை கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட், எப்பவுமே டிராஃபிக் ரோட் தான், அது ட்ரங்க் ரோடு இல்லை. நேற்று தான் பார்த்தோம், முந்தா நேற்றும் இதே மாதிரி தான். ஒரு ஆம்புலன்ஸ் பாருங்க, அங்கே வாகன நெரிசலில் சிக்கி போவதற்கே இடமில்லை. உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். பொங்கல் பண்டிகைக்காக 6 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்றுடன் 6வது நாள் விடுமுறை முடிந்ததால் பலரும் தங்களது சொந்த ஊரிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனால் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களில், அதாவது அந்த ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதே போல சென்னையின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய இந்த பர்னூர் சுங்கச்சாவடியிலும் அதிகப்படியான வாகனங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவித்த நிலையில் சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக 6 நாட்கள், வார இறுதி நாட்களுடன் 6 நாட்களானது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு உறவினர்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றிருந்தனர். மீண்டும் பொங்கல் பண்டிகை முடிந்து தொடர்ச்சியான விடுமுறைகளை கழித்துவிட்டு இருசக்கர வாகனம், கார், வேன், அரசு பேருந்து, தனியார் பேருந்து, ஆம்னி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் சென்னை நோக்கி பொதுமக்கள் பயணிகள் படையெடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தாம்பரம், குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. அதிகப்படியான வாகனங்கள் குறிப்பாக ஒரே நேரத்தில் வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் இந்த சாலையில் ஏற்படுவதே இது இன்று கடைசி அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பண்டிகை தினங்களில் தொடர்ச்சியாக இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் போகும்போதும் ஏற்படும், வரும்போதும் ஏற்படும். அத்தகைய சாலை மிகுந்த பிரதான சாலை, அந்த சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் அதாவது வேகமாக சென்று ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாகவே செல்ல வேண்டும். அப்படி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது இந்த அவசர ஊர்தி சிக்கி அந்த போக்குவரத்து நெரிசலை தாண்டி செல்ல வேண்டிய அத்தியாவசியம் உள்ளது. தொடர்ந்து வாகனங்கள் வரக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் மிக முக்கியமான உடனடி தகவல்களுக்கு நன்றி. இன்றுதான் கடைசி நாள் என்பதால் நாளை இந்த போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று நம்புகிறோம். நாளை இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் ஜிஎஸ்டி சாலையில் இருக்காது என்று நம்புவோம். நன்றி சக்திவேல்.